அன்பின் பரமதாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்தீரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை ஒரு நல்ல மெய்ப்பனாக பாதுகாத்து வழி நடத்துகிறவரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 69:29. But I am in pain and distress. Let your salvation protect me, O God. சங்கீதம் 69:29. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இங்க ஆளுகை செய்யுங்க. யார் யார் சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, துயரமடைந்த வேதனையில இருக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. எங்களோட பலமும் கீதமும் நீங்க தான் இயேசுவே. அவங்கள மூடி மறைத்து வழி நடத்துங்க. வியாதியின் போராட்டம், கண்ணீரின் சூழ்நிலை, தவிப்பு, சஞ்சலம், இழப்புகள், கடன் சுமைகள், பாவத்தின் போராட்டம், இயேசுவே, இன்னும் உலகத்துல என்னென்ன பிரச்சனைகள், தனிமையின் உணர்வுல அநேக பேர் வேதனையில இருக்கிறாங்க. ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், வேலை நிமித்தமாக, குடும்ப நிமித்தமாக, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி போகும் எனக்கு தெரியாது. இயேசுவே, ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க ரட்சிப்பின் வல்லமை அவங்கள மூடி மறைத்து வழி நடத்தி தருமா தாழ்த்தி கேட்கிறோம். யார் யாருக்கு வியாதியின் போராட்டத்துல இருந்து விடுதலை வேணுமோ, தயவாக சுகத்தை தாங்க இயேசுவே. வேதத்தை படிக்க முடியாம ஜெபிக்க முடியாத இருக்கிற சூழ்நிலையில் மாறுவதாக. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவை நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவே, பரலோக ராஜ்யத்தை தேட முடியாம இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் போட்டிருக்கே இயேசுவே. அதன்படி ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம் எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருப்பதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆளுகை எங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் இருப்பதாக. அப்பதான் நாங்க பரலோக ராஜ்யம் போக முடியும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற விஷயம் இயேசுவே. அநேக பேர் என்ன ஒரு தோல்வியின் சின்னமாகவே பார்க்கறாங்க அப்படின்னு வேதனையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பலப்படுத்துங்க. இயேசு உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். ஆமென். அவங்க கிட்ட பேசுங்கப்பா. அவங்க வாழ்க்கையை மாற கிருபை செய்யுங்க. அவங்க சூழ்நிலைகள் மாறப்போவதுக்காக நன்றி. அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். தனிமையின் உணர்வு மாறப்போவதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. விட முடியாத பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் உடைவதாக. இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள், பார்வனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுட்டரிக்கிறோம். இயேசுவே, மனமிறங்கி ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்குங்கப்பா. யார் யாருக்கு விடுதலை வேணுமோ இன்றைக்கே ஒரு விடுதலை தருவீராக இயேசு ராஜாவே. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க பரமராஜாவே. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.